பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொம்பு சிவி திரைப்படத்தோட ஒரு மேக்கிங் வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரோட பிறந்தநாள். பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், தார்மீகா மற்றும் முனிஷ்காந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது, கதைகளத்தை பார்க்கும்போது மிக சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 1996 மதுரை மற்றும் ஆண்டிப்பட்டியில் நடக்க சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த திரைப்படத்தோட மேக்கிங் வீடியோவை பார்க்கும்போது சண்முக பாண்டியன் பிறந்த நாளுக்கு விட்டுருந்தாங்க. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரோட பிறந்தநாள் தினத்தன்றும் அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பழைய ஸ்டைலில் சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் பழைய ஸ்டைலில் எப்படி வருவாரோ அது மாதிரி நல்ல ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களை சொல்லவே வேண்டாம். இந்த திரைப்படத்தில் அப்பா புள்ள என்கிற கதையில் மிக அருமையாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட வீடியோ ஒவ்வொன்றும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள மண் சார்ந்த கதைகளாக தான் எடுத்துருக்காங்க. விவசாயம் மற்றும் ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக வருது. அந்த அணைக்கட்டுகளை மையமாக, அந்த அணைக்கட்டில் நடக்கும் பிரச்சனைகளை மையமாக கொம்பு சிவி திரைப்படத்தோட கதைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த கதைகளத்தை பார்க்கும்போது ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்களும் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரும் அந்த கையை தூக்கிட்டு வர சீனை பாருங்கள். நமக்கு பார்க்கவே அப்படி புல்லரிக்குது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு இயக்குனர் பொன்ராம் அவர்கள் மண் சார்ந்த திரைப்படங்களை எடுப்பார். இந்த திரைப்படத்தோட கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே தண்ணி, மண் மற்றும் அந்த அணையை சார்ந்த சம்பந்தமாக தான் எடுத்துருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டும் பட்டையை கிளப்புற அளவுக்கு இருக்குது. 1996, 98 எப்படி அம்பாஸ்கார் இருக்குமோ அந்த மாதிரி சரத்குமார் அவரோட ஃப்ளாஷ்பேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில். அவரை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அவரை பொறுத்த வரைக்குமே. சண்முக பாண்டியன் அவர்களும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்துட்டு இருக்கிறாரு. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் அப்பா பிள்ளைக்கு நடக்கிற கதை சம்பவம் மையமாக வச்சு தான் எடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனே பூந்து அடிக்கிற அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு பஞ்சாயத்து தலைவராக தான் நம்ம சரத்குமார் அவர் இருக்கார். அவரோட பிள்ளை தான் நம்ம சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்கள். அது ஒவ்வொரு சீனும் மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா, அவர் அடிக்கிற சீனு ஒவ்வொன்றும் அப்படியே மேக்கிங்கில் பார்க்கும்போது நமக்கு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. சண்முக பாண்டியன், விஜயகாந்துக்கும் அந்த காம்போவில் கொண்டு வந்திருக்கிற பொன்ராம் இயக்குனரை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பட்டையை கிளப்புற அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் வசூலையும் மிக அருமையாக மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும். ஏன்னா கொம்பு சிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை, உசிலம்பட்டி அந்த அணைக்கட்டுகளை சம்மந்தமாக தான் எடுத்துருக்கிறாங்க. அந்த அணையில் வரும்போது ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சிரிப்பும் சரி, ஒரு புன்னகையாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஏங்க எங்கே இருக்கீங்க நம்ம ஊருக்கு வாங்கங்கிற மாதிரி அந்த சீனு தான். சண்முக பாண்டியன் அவர்கள் சரத்குமார் அவர்களை அப்படியே அந்த குளிக்கிற சீனாக இருக்கட்டும், தந்தை மகன்களை பேசுகிற சீனு, அப்படியே அந்த கம்பீரமான அந்த வேஷ்டி சட்டையை தென் மாவட்டத்தில் மடித்து கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த டவுசர் சட்டிக்கு மேலே அந்த லுங்கியை தூக்கி கட்டிட்டு ஒரு கம்பீர தோட்டத்தில் நடப்பாங்க. அந்த நடையும் உடையும் சரத்குமார் அவர்களுக்கு இருவருக்குமே பொருந்துகிற அளவுக்கு ஹைட்டு வெயிட்டில் சரத்குமாரும் 2 பேருமே ஈக்குவலான ஹைட்டாக இருந்தாலும் இந்த படத்தோட கதையை துல்லியமாக கொடுத்துருக்கிறாரு பொன்ராம் அவர்கள். யுவன் சங்கர் ராஜா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் இசையமைச்சிருக்கிறாரு. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியனுக்கும் இந்த திரைப்படத்தில் இசையமைச்சிருக்காரு. பொன்ராம் அவர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு கதைகளத்திலையும் தன்னோட இடத்துல அந்த சோடாப்பட்டில் கையை வச்சுக்கிட்டு சரத்குமாருக்கு அந்த சீன் சொல்லிக் கொடுக்குறது. வயசான தோற்றத்தில், இப்போவுமே அவருக்கு 71 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் மிகவும் வயதான தோற்றத்தில் நடிச்சிருக்கிறாரு. படத்தோட கதையை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. படம் எப்போ திரைக்கு வரும்னு அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படைப்புகளை இன்றைக்கி கொடுத்துருக்காரு. ஈவினிங் 6 மணிக்கு தான் மேக்கிங் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. கொம்பு சிவி படத்தை பொறுத்த வரைக்குமே கதைகளங்கள் மிக ஆடுகளம் போல தான் இருக்கும். படத்தில் ஒரு விறுவிறுப்பாக, ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்குமே நாட்டாமை மற்றும் நம்மானாச்சி போன்ற நிறைய வெற்றி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த பழைய திரைப்படங்களில் இருக்கும் அந்த கம்பீரமான அந்த கட்ஸ் முட்ஸான உடம்போடு தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு. சண்முக பாண்டியன் அவர்கள் இவரோட பிள்ளையாக தான் இருக்கும். ஆனால் தாத்தா பாட்டி கதை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த கதைலாம் கிடையாது. இந்த திரைப்படத்தோட அப்பா பிள்ளைக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இந்த அணைக்கட்டுகளுக்கு சம்பந்தமாக எடுக்கிறாங்க. இரவு பகல் பாராமல் 6 மாதங்கள் அயராக உழைச்சிருக்கிறாங்க சண்முக பாண்டியன் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். தார்மீகா நடிகர் அவங்கள சொல்லவே வேண்டாம். அவங்களும் இந்த திரைப்படத்தில் பட்டையை கிளப்புற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட பாடலும் மிக அருமையாக, அந்த கிராமப்புறத்தில் எப்படி ஒரு திருவிழாவுகள் நடக்குமோ அதுபோலவே இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு படத்தோட மேக்கிங் வீடியோவும் கிராமப்புறங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா மதுரை, தேனி, கம்பம் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா வந்துட்டால் போதும், வேட்டியை வரிஞ்சி கட்டிக்கிட்டு அந்த பட்டையை கிளப்புற அளவுக்கு ஒவ்வொரு பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே தூள் கிளப்புவாங்க.
அந்த அளவுக்கு சண்முக பாண்டியன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. சரத்குமார் அவர்களும் ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க படத்தை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா சுப்ரீம் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நடிகர், சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்து வர நடிகர். இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் கதைகளும் கிராமத்து சார்ந்த கதைகளாக இருக்கிறனால தான் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் நடுக்கிறாங்க. இந்த ஊரில் நடக்கப்பட்ட பெரிய பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. அதில் வர பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா அப்பா இருக்கிறாரா மற்றபடி இல்லையாங்கிறது தான் கதையோட மீதி கதையெல்லாம் இருக்குது. கதை துல்லியமான ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு. கொம்புசிவி திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டு நடிக்க வச்சிருக்கிறார் பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த யானைக்கு இந்த தீனி தகுமா சொல்லுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட கதையில் அமையும். இப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தில் நடிச்சிருப்பார் படையப்பால். அந்த படத்தில் அவருக்கு அந்த தகுமா அங்கிற அளவுக்கு அந்த படத்தோட கதையும் இதுவும் மாதிரி ஒரே மாதிரி கிடையாது. ஒப்பிட்டு சொல்கிறேன், அந்த படத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இவர் ஒரு மலை மாதிரி. இவருக்கு அந்த படத்தில் எந்த அளவுக்கு தீனி போடணுமோ அந்த அளவுக்கு பொன்ராம் அவர்கள் கரெக்டான முறையில் இது பண்ணி அவரை நடிக்க வச்சுருக்கிறாரு. அந்த பிளாக் பேக்கில் வர அந்த புல்லட்டில் ரெட் சீனில் வர சீனை பார்க்கும்போது சரத்குமார் அவர்கள் அந்த நரம்புலாம் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட அந்த அவரோட நம் நாடு படங்கள் மற்றும் நம்ம அண்ணாச்சி, நாட்டாமை போன்ற கம்பீரமான தோற்றத்தில் பல திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாரு. அந்த வெற்றிகரமாக கொண்ட இந்த கொம்புசிவி திரைப்படம் பார்த்திங்கன்னா நிறைய திரையரங்கில் ரிலீஸ் ஆகும். மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக இந்த திரைப்படத்தை கொண்டாடப்படும். ஆகஸ்ட் மாதம் விறுவிறுப்பாக இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு தளம் சரி போஸ்டரும் மிக விறுவிறுப்பாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிரிண்டிங்கும். இந்த திரைப்படம் கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சினிமா மார்க்கெட்டில் அடுத்து படத்தலைவன் திரைப்படத்திற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொம்புசிவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி, ஒரு கலாட்டா, ஒரு எல்லாம் கலந்த ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் எல்லாமே கலந்து எடுத்திருக்கிறாரு. பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்குமே பல திரைப்படங்களில் சில விஷயங்கள் அப்படி கலகலப்பாக இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா கலகலப்பாக விறுவிறுப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷனே அடித்து தும்சம் பண்ணுறாங்க. அங்கே அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே சண்முக பாண்டியனும் வராரு. அங்கே வந்து நடக்கப்படும் பல பிரச்சனைகள், அந்த அணைக்கட்டுகளில் என்ன நடக்குது, தண்ணி கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் இந்த படம் எடுத்திருப்பாங்கன்னு சின்ன கெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. இது அதோட பெட்டராக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டிலாம் பார்த்திங்கன்னா அங்கே பொதுவாக ஒரு சமூகத்தை இருந்திருந்தாலும் ஒரு கம்பீர தோற்றத்தில் தான் அங்கே எப்போதுமே இருப்பாங்க. அதனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். இந்த திரைப்படம் வெள்ளி விழா காண நம்ம வாழ்த்துவோம். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட பிறந்தநாள் நினைத்து ஒரு மேக்கிங் வீடியோ விட்டாங்க. அதற்கடுத்தும் இப்போ ஒரு மேக்கிங் வீடியோ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று விட்டுருக்கிறாங்க. அந்த இதை பார்க்கும்போதே நமக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு படம் இப்படி எடுத்துருக்கிறாங்களே சண்முக பாண்டியன் திரைப்படம் அடுத்து எப்போ திரைக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பிறந்தநாள் தினத்தன்று இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. பொன்ராம் அவர்கள் மற்றும் யுவன் சங்கராஜா, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், கேப்டன் சண்முக பாண்டியன், தார்மீகா, முனிஷ்காந்த் பலர் நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே எடுக்கப்பட்ட மேக்கிங் வீடியோ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் ஸ்பெஷலாக இன்று வெளியிட்டிருக்கிறாங்க. பட்டைய கலப்புறதுக்கு ஆகஸ்ட் மாதம் கொம்புசிவி திரைப்படம் திரைக்கு வருகிறது. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கலகலப்பான ஒரு குதூகலமாக பருத்திவீரன் கதையை போல இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுக்க அளவுக்கு 100 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு வெள்ளி விழாக்கான நம்ம வாழ்த்துவோம். சண்முக பாண்டியன் அவர்களுக்கு விவசாயம் சார்ந்த அந்த படத்தில் அந்த கெட்டப் வரும்போதே நமக்கு ஒரு கம்பீரமாக இருக்குது. சரத்குமாரோட சண்முக பாண்டியன் அவர்கள் நல்ல ஹைட்டு வெயிட்டு தான், உடம்புலையும் சரி தேக்குமார மாதிரி சண்முக பாண்டியன் அவர்கள் இருக்கிறாரு. கொம்புசிவி திரைப்படத்தோட மேக்கிங் வீடியோ கதை சுருக்கமாக என்னென்னு பார்த்தோம். ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வருது. கொண்டாடுங்கள் ரசிகர்கள். சண்முக பாண்டியன்.